போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என் முதல் வணக்கம். இன்றைக்கி தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும்ன்ற தமிழ் நமக்கு சிலபஸில் டிஎன்பிசி சிலபஸில் பாடப்பகுதி ஈல கொடுக்கப்பட்டிருக்கோம். தமிழ் அறிஞருமான சிற்பி பாலசுப்ரமணியத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. பாலசுப்ரமணியம்ன்றது இவருடைய இயற்பெயர், சிற்பின்றது இவருடைய சிறப்பு பெயர். நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறப்போ சிற்பி பாலசுப்ரமணியம்ன்றது அவருடைய இயற்பெயரும் சிறப்பு பெயரும் சேர்த்து படிக்கிறப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் கேட்குறப்போ நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பாலசுப்ரமணியம் ஆனால் சிற்பின்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. அப்போ நம்ம பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஈஸியாக பதில் சொல்லிடலாம் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கிறப்போ. இப்போ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இயற்பெயர் சிற்பி பாலசுப்ரமணியம். இவருடைய ஊர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி என்ற ஒரு கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. இவருடைய பணி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றுகிறார். அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் என்ன செய்கிறாரா, தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாத சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றுகிறார். அடுத்து இவருடைய சிறப்பு பார்க்கலாம். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அதாவது இப்போ மற்ற அறிஞர்கள் கவிஞர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நூலுக்காகவோ உரைநடை நூலுக்காகவோ ஒரு முறை மட்டுமே சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார்கள். இப்போ எடுத்துக்காட்டு நீங்கள் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பிசிறந்தையார் என்னும் நாடக நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். இவர் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் கவிஞர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். நமக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், சாகித்ய அகாடமி குழு உறுப்பினராகவும் இருக்கிறார், இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவராகவும் இவர் இருக்கிறார். எந்தெந்த நூலுக்காக பார்க்கலாம். ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காகவும் அக்னி சாட்சி என்ற மலையாள மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, இருமுறை சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. அடுத்து தமிழக அரசின் பாவேந்தர் விருது. தமிழக அரசனான நம்மளுடைய அரசு என்ன செய்கிறாங்க, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பாவேந்தர் பரிசு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிருச்சா. இப்போது தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க நமக்கு. அப்போ யார், சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அடுத்து தஞ்சை பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு. தஞ்சை பல்கலைக்கழகம் என்ன பண்ணுது, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஆங்கில இலக்கிய பரிசு கொடுக்குது. வானம்பாடி இயக்கிய கவிஞர்கள் ஒருவர் யார், சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அடுத்து கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லோவியர். கருத்தோவியங்களெல்லாம் என்ன செய்வாரா, அதை வடிவமைத்து சொல்லொழுவராக ஆக்குவார். பாரதியின் கவித மண்டலத்தை சேர்த்த கவிஞர், சொல்லை சேர்த்தெடுத்து செதுக்கி தமிழ் பாடலாக்கும் சிற்பி தான் யார், சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். எப்படியெல்லாம் இவரை புகழ்ந்து இருக்கிறார்கள் என்று பாருங்கள். சொல்லை சேர்த்தெடுத்து செதுக்கி தமிழ் பாடலாக்கும் சிற்பி தான் யார், சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இதெல்லாம் இவருடைய சிறப்பு. அடுத்து கவிதை நூல்கள். அவருடைய கவிதைகள் என்னென்ன, அவருடைய உரைநடை நூல்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒளிப்பறவை, சார்பயகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதின்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. பூஜ்யங்களின் சங்கிலி, நிலவுப்பூ, சிரித்த முத்துக்கள், ஆதிரை. இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள். அடுத்து அவருடைய உரைநடை நூல்கள் பார்த்துக்கலாம். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். மலையாள கவிதை இப்போ தான் நம்ம பார்த்தோம், அக்னி சாட்சின்ற ஒரு மலையாள கவிதைக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காகவும் மலையாள கவிதை என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய இயற்பெயரும் அவருடைய சிறப்பும், அவர் எழுதிய கவிதைகள், அவர் எழுதிய உரைநடை நூல்கள், எந்தெந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார், அவரை எப்படியெல்லாம் புகழ்ந்திருப்பார்கள் என்று நம்ம பார்த்தோம். இத்துடன் அடுத்த கவிஞருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.